ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சிஸ்ஸர்ஸ் வந்து துணி கட் பண்ணுற சிஸ்ஸர்ஸ் வந்து சரியாக கட் பண்ண மாட்டேங்குங்களேன். அதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஷார்ப் பண்ணணும்ல. அப்படி பண்ணாமல் நம்ம வீட்டிலேயே வந்து இருக்கிற முறையில் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா எப்படி நம்ம ஷார்ப் பண்ணிக்கலான்னு பார்க்கலாங்க. அதில் வந்து இந்த ஒரு மெத்தட் நீங்கள் ஆல்ரெடி நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த ஸ்ப்ரிங்கை வச்சு நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு நல்ல மெத்தட் தாங்க, கட் பண்ணலாம். பட் ஆனால் கட் பண்ணால் நம்ம கையில் வந்து அதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன நுனிகள் வந்து நம்ம கையில் குத்திட்டு நம்மளுக்கு வந்து இன்ஜுரிஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பழைய டேப்லெட்ஸு அதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி நீங்கள் முனையில் வந்து கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸாவது நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா ஷார்ப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் இது ரொம்ப நேரம் நம்ம கட் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் வந்து இந்த 2 மெத்தடையும் நான் தவிர்க்கிறேங்க. இப்போ வந்து எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தடை நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பெரிய ஊசி இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து சிசரை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த 4 சைடுமே வந்து நீங்கள் இதை வச்சு நம்ம ஷார்ப் பண்ண போகிறோங்க. நான் இந்த மெத்தட் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு சிசர்ஸ் வந்து நல்ல சூப்பராக கட் பண்ணுதுங்க. நம்ம சிசர்ஸ் வந்து இப்போ கட் பண்ணும்போது தெரியாமல் வந்து கீழே விழுந்துருச்சுன்னா எப்படியும் வந்து கட் பண்ணும்போது சரியாகவே கட் பண்ணாதுங்க. அப்போ வந்து இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லா யூஸ் ஆகும். நான் எப்படி இதை எடுத்துக்கிட்டேன்னா, நம்ம 4 சைடு இருக்குங்களா, 4 சைடுமே வந்து இந்த மாதிரி நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாங்க. ஆனால் ஷார்ப் பண்ணும்போது நீங்கள் பார்த்து ஷார்ப் பண்ணணும். அந்த சைடு வந்து நல்லா கூர்மையாக இருக்கும். லைட்டாக ஏதாவது கையில் பட்டாலும் நம்மளுக்கு வந்து இன்ஜுரிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரி 4 முனையிலையும் நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் துணி கட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சிசர் வந்து நல்லா கட் பண்ணுங்க. சிசர்ஸில் இந்த மாதிரி வந்து ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து துரு பிடிக்காமல் இருக்கும். சிசர் வந்து கட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக கட் பண்ணுங்க. இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வீட்டிலேயே வந்து சிசர்ஸ் வந்து ஷார்ப் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.